கிறிஸ்துவர்கள் பொங்கல் கொண்டாடலாமா? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால பொங்கல்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இந்த பொங்கல் பண்டிகையை அறுவடை பண்டிகைன்னு சொல்றாங்க. அதுவும் முக்கியமா விவசாய மக்களுக்கு. இந்த விவசாய மக்கள் அந்த அறுவடை பண்டிகை எப்படி கொண்டாடுறாங்கன்னா, அவங்க வயல்ல விளைந்திருக்கிற விளைச்சல்களை சூரியனாலதான் வந்துச்சுன்னு சொல்லி நம்பி, அந்த தெய்வ நம்பிக்கையை எண்ணி, அவங்க வணங்குற தெய்வங்களாகிய சிற்பங்களுக்கு முன்பாகவும் சிலைகளுக்கு முன்பாகவும் அவங்களோட விளைச்சல்களை வைத்து அதை வணங்குறாங்க. கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படி இருக்கக்கூடாது. இதை நீங்க பைபிளோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, ரோமர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் இப்படியாக சொல்லுகிறார்: அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் சூரியனாலதான் இந்த விளைச்சல் வந்திருக்குன்னு சொல்லி அவங்களோட நம்பிக்கையும் முழுவதுமா அப்படிதான் இருக்குது. ஆனா நம்மளோட நம்பிக்கை அப்படி இல்லை. அந்த சூரியனையே கொடுத்த தேவனை நம்ம நம்புறோம், தேவனை நம்ம வணங்குறோம். இதனால நம்ம பொங்கல் கொண்டாடக்கூடாதா அப்படின்னு இல்லை. நம்ம பொங்கல் கொண்டாடலாம், பொங்கல் செய்யலாம், கரும்பு சாப்பிடலாம். ஆனா அவங்க வணங்குற மாதிரி நம்ம வணங்க கூடாது.